ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த டெட் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல அந்த ரிசல்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2ல எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, ஸோ எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 91,072 பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 44,770 பேர், கிட்டத்தட்ட 49.16% அளவுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க, அதாவது குவாலிஃபை ஆகிருக்காங்க. அதே போல் தேர்ச்சி பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 46,032, 50.84%, அதாவது கிட்டத்தட்ட 50:50 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. அதே நம்ம வந்து பேப்பர் 2 அதில் ஃபஸ்ட்டு சோசியல் சயின்ஸு வந்தோம், சமூக அறிவியல் வந்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா 1,42,861 பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 22.8%, அதாவது 32,554 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ரீசெண்டாக தான் மார்க்ஸ் 5% ஆஃப் மார்க்ஸ் குறைச்சி தான் நமக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் இன்னும் அதிகமாக பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தேர்ச்சி பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,10,307 பேர், கிட்டத்தட்ட 77.2% அளவுக்கு செலக்ட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இங்கே தேர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சோசியல் சயின்ஸ் இந்த பேப்பரில் தான் அதிக பேர் பாஸ் பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து கம்மியாக பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 77% பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு. ஸோ இதில் மொத்தம் எக்ஸாம் எழுதுனவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,86,878 பேர் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 38.3%, அதாவது 71,608 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. தேர்ச்சி பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1,15,271, அதாவது 61% வந்து செலக்ட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சோசியல் சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 33,000 பேருக்கு மேலே இருக்காங்க பேப்பர் 2ல் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேர்த்து 1,00,000 பேர் அதற்கு ஏற்கனவே இருக்கிறவங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி தான். ஆனால் நமக்கான வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாஸ்ட் டைம் ஒரு 1,500 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனுவல் பிளானில். ஸோ இந்த டைம் இன்னும் நமக்கு எதுவுமே கொடுக்கல சரிங்களா. ஆனுவல் பிளானில் வெறும் அந்த எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான பாஸ் சர்டிஃபிகேட் 2ஆம் தேதியிலேருந்து 2/2/26 டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எக்ஸாம் நம்பரை வச்சு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறோம். ஸோ நிறைய காம்படிஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி தான். ஸோ ஐயோ போச்சு இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளால் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால கண்டிப்பாக முடியும். நான் எத்தனை பிரச்சனை எழுதுறது ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இதே சேலரிக்கு நமக்கு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ரீலிம்ஸ் அப்படின்னு இருக்குது, அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் வந்து நம்ம தாண்டி போகணும். ஸோ இது ஒரு எக்ஸாம். அடுத்து நம்மளுடைய செலெக்ஷன் எக்ஸாம். அதில் முழுக்க நம்மளுடைய மேஜர்ஸ் தான் சரிங்களா. 150 மார்க்ஸும் நம்மளுடைய மேஜர் தான் எழுத போகிறோம். அதனால் நம்ம மேஜர் தான் சரிங்களா, மற்ற எந்த சப்ஜெக்டும் நம்ம படிக்க போகிறதில்ல. ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட் எல்லாமே அடுத்து யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.